அழைத்ததும் நான், உயிர் கொடுத்ததும் நான், உள்ளங்கையில் உனை பொறித்ததும் நான், உனை அழைத்ததும் நான், உயிர் கொடுத்ததும் நான், உள்ளங்கையில் உனை பொறித்ததும் நான். பெயர் சொல்லி அழைத்தேன், உனை அள்ளி அணைத்தேன், பெயர் சொல்லி அழைத்தேன், உனை அள்ளி அணைத்தேன், மார்போடு தாலாட்டி உருவாக்கினேன், உமை குருவாக்கினேன், உருவாக்கினேன், உமை குருவாக்கினேன். உனை அழைத்ததும் நான், உயிர் கொடுத்ததும் நான், உள்ளங்கையில் உனை பொறித்ததும் நான். குருக்களுக்கான சிறப்பு ஜெபம். மெல்கிசதேக்கின் முறைப்படி நீர் என்றென்றும் குருவாக இருக்கின்றீர் என்று எங்கள் குருக்களை உம் பணிக்காக தேர்ந்து கொண்ட நித்திய குருவான இயேசுவே, புனித ஜான் மரிய வியானியின் இவ்விழாவிலே எங்கள் குருக்களுக்காகவும் பங்கு தந்தையர்களுக்காகவும் ஜெபிக்கின்றோம். உம் அழைப்பை ஏற்று அனைத்தையும் விட்டு பின்தொடர்ந்த உம் திருத்தூதர்களைப் போல இந்த நவீன உலகத்தில் அறிவியலும் விஞ்ஞானமும் கோலோச்சி நிற்கும் இக்காலகட்டத்தில் உம்மை பின்பற்றி நடக்கும் எம் அருட்தந்தையர்களை தொடர்ந்து திடப்படுத்தும். நற்செய்தி பணி, சமூக பணி, கல்வி பணி, குணமாக்கும் பணி என்று தங்களையே அர்ப்பணித்து வாழும் குருக்கள் தங்கள் ஜப தப ஒருத்தல் முயற்சிகளால் உம் அருளை மேன்மேலும் பெற்று வாழ அருள் தாரும். பிறப்பு முதல் இறப்பு வரை ஒவ்வொரு ஆன்மாவிற்கு காவலாளியாக நீர் ஏற்படுத்திய குருக்களை சோதனை வேளைகளிலும் சாத்தானின் பிடியிலிருந்தும் பாதுகாத்தருளும். எங்களுக்கு திருமுழுக்கு, நற்கருணை, திருமணம், நோயில் பூசுதல், ஒப்புரவு அருட்சாதனங்களை வழங்கிய குருக்களை நன்றியோடு நினைவு கூர்ந்து ஜெபிக்கின்றோம். அருள் புரியும், ஆசிர்வதியும், தொடர்ந்து உம் இறையாட்சி பணியை உலகெங்கும் சென்று அறிவிக்க நல்ல உடல் உள்ள சுகத்தையும் ஆன்ம நலனையும் குருக்களுக்கு தந்தருளும். ஆமீன். உனை அழைத்ததும் நான், உயிர் கொடுத்ததும் நான், உள்ளங்கையில் உனை பொறித்ததும் நான். பெயர் சொல்லி அழைத்தேன், உனை அள்ளி அணைத்தேன், பெயர் சொல்லி அழைத்தேன், உனை அள்ளி அணைத்தேன், மார்போடு தாலாட்டி உருவாக்கினேன், உமை குருவாக்கினேன், உருவாக்கினேன், உமை குருவாக்கினேன். உனை அழைத்ததும் நான், உயிர் கொடுத்ததும் நான், உள்ளங்கையில் உனை பொறித்ததும் நான். விரைந்து வாருங்கள், புது உலகம் படைத்திடவே மகிழ்ந்து கூடுங்கள். இறைவன் அரசு வளர்ந்திடவே, இறை வார்த்தை வழங்கிடவே, இறைவன் அரசு வளர்ந்திடவே, இறை வார்த்தை வழங்கிடவே, இனிதே இணைந்தே சென்றிடுவோம். இறைவன் நம்மை அழைக்கின்றாரே, விரைந்து வாருங்கள், புது உலகம் படைத்திடவே மகிழ்ந்து கூடுங்கள். தாயின் கருவினிலே நம்மை தெரிந்தெடுத்தார், அவரின் கைகளிலே நம் பெயரை பொறித்து வைத்தார். தாயின் கருவினிலே நம்மை தெரிந்தெடுத்தார், அவரின் கைகளிலே நம் பெயரை பொறித்து வைத்தார்.
அவரில் நம்மை அர்ப்பணம் செய்ய மனித மாண்பு மண்ணில் உயர அவரில் நம்மை அர்ப்பணம் செய்ய மனித மாண்பு மண்ணில் உயர எழுவில் வருவில் இயேசு வழியிலே இறைவன் நம்மை அழைக்கின்றாரே விரைந்து வாருங்கள் புது உலகம் படைத்திடவே மகிழ்ந்து கூடுங்கள். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்பு சகோதர சகோதரிகளே, இன்று நம் தாயாம் திரு அவை அருட்பணியாளரான புனித ஜான் மரிய வியானி அவர்களுடைய விழாவினை கொண்டாட நமக்கு தாயாம் திரு அவை அழைப்பு விடுக்கின்றது. அனைத்து கத்தோலிக்க குருக்களினுடைய பாதுகாவலர், குறிப்பாக சிறப்பாக ஒவ்வொரு பங்கு தந்தையர்களுடைய பாதுகாவலராக இருக்கிறார். இந்த அற்புதமான புனிதர் இவ்வாறு சொல்லுகிறார்: ஒவ்வொரு அருட்பணியாளரும் தன் அன்பு இறை மக்களுக்காக திருப்பலிகளை ஒப்பு கொடுக்க வேண்டும். அவர்களை ஆழ்ந்த விசுவாசத்திலும் நம்பிக்கையிலும் வளர்த்தெடுக்க ஒவ்வொரு நாளும் ஜபதப முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். அவர்களுக்காக சிறப்பான நேரத்தை ஒதுக்கி அவர்களின் ஆன்மாவை மீட்டெடுக்கக்கூடிய பணியில் தொடர்ந்து ஈடுபட்டு கொண்டே இருக்க வேண்டும். விடாமுயற்சியுடன் செயல்பட வேண்டும் என்று குறிப்பிடுகிறார். இப்பேற்பட்ட அருமையான ஒரு பங்கு தந்தையாக வாழ்ந்த புனித ஜான் மரிய வியானியினுடைய இந்த பெருவிழாவில் நாமும் மகிழ்கின்றோம். கடவுளுடைய உன்னதமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள இந்த திருப்பலியின் வழியாக நாம் சிறப்பாக ஜெபிப்போமாக. அன்பு சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியின்றி ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நமக்கு நிலை வாழ்வை அருள்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். 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 மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, அருள்பணியாளரான புனித ஜான் மரிய வியானியை அருள் பணியில் வியக்கத்தக்க ஆர்வம் கொண்டிருக்க செய்தீரே.
அவருடைய எடுத்துக்காட்டாலும் பரிந்துரையாலும் எங்கள் சகோதர சகோதரிகளை கிறிஸ்துவிடம் கொண்டு சேர்க்க அன்புடன் உழைத்து அவர்களுடன் நிலையான மாட்சியை அடைய ஆற்றல் பெறுவோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். நான் உன்னை இஸ்ரேல் வீட்டாருக்கு காவலனாக நியமித்துள்ளேன். இறைவாக்கினர் எசேக்கியேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறைவசனங்கள் 16 முதல் 21 முடிய. அந்நாட்களில் ஆண்டவரின் வாக்கு எனக்கு அருளப்பட்டது. மானிடா, நான் உன்னை இஸ்ரேல் வீட்டாருக்கு காவலனாக நியமித்துள்ளேன். என் வாயின் சொற்களை கேட்டு அவர்களை என் பெயரால் எச்சரிக்கை செய். தீயோரிடம் நீங்கள் சாவது உறுதி என்று நான் சொல்ல, நீ அவர்களை எச்சரிக்காவிடில், அத்தீயோர் தம் தீய வழி நின்று விலகாவிட்டால் தம் உயிரை அவர்களால் காத்துக்கொள்ள இயலாது என்று அவர்களை எச்சரிக்காவிட்டால் அவர்கள் தம் குற்றப்பழியோடு சாவர். ஆனால் அவர்களது இரத்த பழியை உன்மேலேயே சுமத்துவேன். மாறாக நீ தீயோரை எச்சரித்திருந்தும் அவர்கள் தம் தீச்செயலில் நின்றும் தம் தீய வழியினின்றும் விலகாமல் இருந்தால் அவர்கள் தம் குற்றப்பழியோடு சாவர். நீயோ உன் உயிரை காத்துக்கொள்வாய். நேர்மையாளர் தம் நேர்மை நின்று விலகி அநீதி செய்கையில் நான் அவர்கள் முன் இடரலை வைக்க அவர்கள் சாவர். நீ அவர்களை எச்சரிக்காதிருந்தால் அவர்கள் தம் பாவத்திலே சாவர். அவர்களுடைய நற்செயல்கள் நினைக்கப்பட மாட்டா. ஆனால் அவர்களது இரத்த பழியை உன்மேலேயே சுமத்துவேன். மாறாக நேர்மையாளர் பாவம் செய்யாதபடி நீ அவர்களை எச்சரித்தால் அவர்கள் பாவம் செய்யாவிடில் அவர்கள் வாழ்வது உறுதி. நீயும் உன் உயிரை காத்துக்கொள்வாய். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். பல்லவி. உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். உலகெங்கும் சென்று படைப்பிற்கு எல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். பிற இனத்தாரே, நீங்கள் அனைவரும் ஆண்டவரை போற்றுங்கள். மக்கள் இனத்தாரே, நீங்கள் அனைவரும் அவரை புகழுங்கள். உலகெங்கும் சென்று படைப்பிற்கு எல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். ஏனெனில் ஆண்டவர் நமக்கு காட்டும் மாறாத அன்பு மிக பெரியது. அவரது உண்மை என்றென்றும் நிலைத்துள்ளது. உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். ஏழைகளுக்கு நற்செய்தியை அறிவிக்கவும், சிறைப்பட்டோர் விடுதலை அடைவர் என முழக்கமிடவும் ஆண்டவர் என்னை அனுப்பியுள்ளார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 9 இறை வார்த்தைகள் 35 முதல் அதிகாரம் 10 இறை வார்த்தை 1 முடிய. அக்காலத்தில் இயேசு நகர்கள் சிற்றூர்கள் எல்லாம் சுற்றி வந்தார். எங்கும் அவர்களுடைய தொழுகை கூடங்களில் கற்பித்தார். விண்ணரசை பற்றிய நற்செய்தியை பறைசாற்றினார். நோய் நொடிகள் அனைத்தையும் குணமாக்கினார். திரண்டிருந்த மக்களை அவர் கண்டபோது அவர்கள் மேல் பரிவு கொண்டார். அவர்கள் ஆயரில்லா ஆடுகளைப் போல அலகழிக்கப்பட்டு சோர்ந்து காணப்பட்டார்கள். அப்பொழுது அவர் தம் சீடரை நோக்கி, அறுவடை மிகுதி, வேலையாள்களோ குறைவு. ஆகையால் தேவையான வேலையாள்களை தமது அறுவடைக்கு அனுப்பும்படி அறுவடையின் உரிமையாளரிடம் மன்றாடுங்கள் என்றார். இயேசு தம் சீடர் 12 தம்மிடம் வரவழைத்தார். தீய ஆவிகளை ஓட்டவும் நோய் நொடிகளை குணமாக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் அளித்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அனைத்து கத்தோலிக்க குருக்களினுடைய பாதுகாவலராகவும் சிறப்பாக பங்கு குருக்களினுடைய பாதுகாவலராகவும் அறியப்படுகின்ற புனித ஜான் மரிய வியானியினுடைய விழாவினை சிறப்பித்து கொண்டாடுகிற இவ்வேளையில் நிச்சயம் நம்முடைய வாழ்வில் ஏதாவது ஒரு குருவானவர் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருப்பார். திருமுழுக்கு கொடுத்த குருவாக இருக்கலாம், திருவருட்சாதனங்களான தேவ நற்கருணையையும் உறுதி பூசுதலையும் கொடுத்த குருவானவர்களாக இருக்கலாம், ஆயர் பெருமக்களாக இருக்கலாம், அல்லது திருமணம் என்கிற உன்னதமான அருட்சாதனத்தை வழங்கிய குருக்களாக இருக்கலாம், நோயில் பூசுதலோ பாவ சங்கீர்த்தனமோ கேட்ட குருக்களாக இருக்கலாம், அல்லது நம்முடன் தனிப்பட்ட விதத்திலே நல்ல தொடர்புகளை வைத்துக்கொண்டு நம்முடைய குடும்பத்திற்காக ஜெபிக்கிறவர்கள், நம்மை உற்சாகப்படுத்துகிற குருக்களாக இருக்கலாம். இப்படிப்பட்ட குருக்கள் உங்களுடைய நினைவில் வருகிறார்கள் என்றால் உடனடியாக தொலைபேசி வாயிலாக அவர்களுக்கு ஒரு அழைப்பை கொடுத்து, ஃபாதர், ஹாப்பி ஃபீஸ்ட், நல்லா இருங்க, உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம், உங்களுடைய உடல் உள்ள சுகத்திற்காக இறைப்பணிக்காக நாங்கள் வேண்டுகிறோம் என்கிற ஒரு வாழ்த்து செய்தியை சொல்லுங்கள். நிச்சயம் குருக்கள் மகிழ்ச்சி அடைவார்கள், உங்களுக்காகவும் உங்கள் குடும்பங்களுக்காகவும் ஜெபிப்பார்கள். அன்பார்ந்தவர்களே, அற்புதமான ஒரு இறை வார்த்தை அழகா இன்றைய முதல் வாசகம் இந்த விழாவிலே நமக்கு எடுத்து கூறுகிறது. புனித ஜான் மரிய வியானியினுடைய வாழ்க்கையோடு இந்த இறை வார்த்தை தொடர்பு கொண்டிருப்பதால் இந்த இறை வார்த்தையானது முதல் வாசகமாய் இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எசேக்கியல் இறைவாக்கினரிடத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், மானிடா, நான் உன்னை இஸ்ராயேல் வீட்டாருக்கு காவலனாக நியமித்துள்ளேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒவ்வொரு குருவானவரும் அவர்களுடைய பங்கு மக்களுக்கு, இறை விசுவாசிகளுக்கு, நம்பிக்கையாளருக்கு பொறுப்பாளர்கள், காவலாளிகள், அவர்களின் ஆன்மாக்களுக்கு சொந்தக்காரர்கள் என்பதையே இந்த இறை வார்த்தை ஆழப்பட நமக்கு எடுத்துரைக்கிறது. என் வாயின் சொற்களை கேட்டு அவர்களை என் பெயரால் எச்சரிக்கை செய். குருவானவர்களுக்கு ஒரு உரிமையை கடவுள் கொடுக்கிறார். குறிப்பாக இறை வாக்குரைக்கிற குருவானவர்களுக்கு இந்த உரிமை வழங்கப்படுகிறது. என்னுடைய வார்த்தைகளை, என்னுடைய சொற்களை உன் நாவில் நிறுத்தி மக்களுக்கு என்னுடைய பெயரால் ஒரு எச்சரிக்கையான வார்த்தையை சொல். என்ன வார்த்தை அதுன்னு பாருங்க. தீயோரிடம் நீங்கள் சாவது உறுதி. எல்லாருமே ஒரு நாள் இறக்கத்தான் போகிறோம். ஆனால் இந்த எச்சரிக்கையான வார்த்தைகளை பாருங்கள். தீயோரிடம், தீய பழக்க வழக்கங்களை கொண்டிருப்பவர்கள், தீய வழியில் செல்பவர்கள், அவர்களிடத்தில் நீங்கள் சாவது உறுதி என்று நான் சொல்ல நீ அவர்களை எச்சரிக்காவிடில் அத்தீயோர் தம் தீய வழியினின்று விலகாவிட்டால் தம் உயிரை அவர்களால் காத்து கொள்ள இயலாது என்று அவர்களை எச்சரிக்காவிட்டால் அவர்கள்
தம் குற்றப்பழியோடே சாவார். இப்போ ஒவ்வொருவரும் தீய பழக்க வழக்கங்களில், தீய நாட்டங்களில், தவறான வழிகளில் செல்கிறவர்களை கண்டித்து திருத்த வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது. ஒவ்வொரு குருவானவருடைய கடமை. ஏனென்றால் அவர்களுடைய ஆன்மா பாழ்பட்டு போய் கிடக்கிறது, இருளடைந்து போய் கிடக்கிறது, சாக்கடையாக மாறி கிடக்கிறது. அவற்றை தூய்மைப்படுத்துவது, அவற்றை புதுப்பிப்பது, அவர்களுடைய வாழ்வை மாற்றுவது என்பது ஒவ்வொரு குருவானவருடைய கடமை, இறைவாக்கினருடைய கடமை என்பதையே இறைவன் மிக ஆழமாக சொல்லுகிறார். அப்படி அந்த பணியை, அந்த செயலை, அந்த நற்செய்தியை அறிவிக்காவிடில் குருவானவருக்கு வருகிற தண்டனையை பாருங்கள் அன்பிற்குரியவர்களே. ஆனால் அவர்களது இரத்தப் பழியை உண்மையிலே சுமத்துவேன், உண்மையிலே சுமத்துவேன். மாறாக நீ தீயோரை எச்சரித்திருந்தும் அவர்கள் தம் தீச்செயலினின்று, தம் தீய வழியினின்று விலகாமல் இருந்தால் அவர்கள் தம் குற்றப்பழியோடு சாவார், நீயோ உன் உயிரை காத்துக் கொள்வார். இப்போ ஒவ்வொருவருடைய இரத்தப் பழியும் ஒரு குருவானவரின் மேல் வந்து விழுகிறது. அவருடைய ஆன்மா மாறவில்லை என்றால் இந்த வார்த்தைகளை வாசிப்பதற்கான அர்த்தத்தை இன்றைய நாளினுடைய புனிதருடைய வாழ்விலிருந்து நாம் தெரிந்து கொள்ளலாம். புனித ஜான் மரிய வியானி ஒரு எளிமையான விவசாய குடும்பத்தில் பிறந்தவர். மேத்யூ மேரி என்கிற தம்பதியருக்கு மகனாக பிறக்கிறார் 1786ஆம் ஆண்டு. இவருக்கு 3 வயது இருக்கும்போது பிரெஞ்சு புரட்சியானது அப்பகுதியிலே நடக்கிறது. அப்படி நடக்கிற அந்த புரட்சியின் போது இவர்களும் இவருடைய குடும்பமும் மிகுந்த பாதிப்புக்கு உள்ளாகிறார்கள். குழந்தை பருவம் முதலே இவர்களுடைய விசுவாசமும் இறை நம்பிக்கையும் தளர்ந்து போகிறது. எனவே பெற்றோர்களே புனித ஜான் மரிய வியானிக்கு விசுவாசத்தையும் இறை நம்பிக்கையும் இறை பக்தியையும் ஊட்டி வளர்க்கிறார்கள். அந்த காலகட்டத்தில் திருப்பலியில் இவர்களால் பங்கேற்க முடியவில்லை. காரணம், போர் முட்டமானது சூழ்ந்திருக்கிறது, கலவரங்கள் வெடித்துக் கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட தருணத்தில் என்ன செய்வது என்று தெரியாமல் விசுவாசிகள் தள்ளாடிக் கொண்டிருந்தார்கள், தத்தளித்துக் கொண்டிருந்தார்கள். அன்பிற்குரியவர்களுடைய வாழ்க்கை வரலாறு சொல்கிறது, 13 வயதிலே இவருக்கு புதுநன்மை வழங்க வேண்டும் என்கிற கட்டாயத்தில் இருக்கும்போது என்ன செய்வது என்று தெரியாமல் ஒரு மூடிய அறைக்குள்ளே இவரை வைத்து அடைத்து மறைமுகமாக இவருக்கு தேவ நற்கருணை வழங்கினார்களாம். நாம் கூட இன்றைக்கு அதே காலகட்டத்தில் இருக்கிறோமோ என்பது போன்ற ஒரு ஐயம் நமக்கு ஏற்படுகிறது. உண்மைதான், நாமும் இந்த கொரோனா தொற்று நோயினால் பாதிக்கப்பட்டு ஆலயங்கள் எல்லாம் மூடப்பட்டு நம்முடைய விசுவாசமும் இறை நம்பிக்கையும் பக்தியும் கொஞ்சம் கொஞ்சமாக மழுங்கி போய் ஆலயங்களுக்கு வர முடியாமல், ஜெபிக்க முடியாமல், திருப்பலியில் பங்கேற்க முடியாமல், அவற்றை பற்றிய குற்ற உணர்வுகள் இல்லாமல் இன்றைக்கு நாமும் வீடுகளில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படி இருக்கும்போது நம்முடைய குழந்தைகளுக்கெல்லாம் கூட இன்றைக்கு எந்த திருவருட்சாதனங்களையும் கொடுக்க முடியாத ஒரு இக்கட்டான காலகட்டத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆம் அன்பிற்குரியவர்களே, இதையே புனித ஜான் மரிய வியானியினுடைய வாழ்க்கை நமக்கு ஒரு பாடமாக எடுத்து சொல்லுகிறது. அவர் சிறு வயது முதலேயே கொஞ்சம் படிப்பிலே ஆர்வம் இல்லாதவராக இருக்கிறார். அவருக்கு ஞாபக சக்தியும் கொஞ்சம் குறைவாக இருக்கிறது. குருவானவருக்கு படிக்க வேண்டும் என்கிற ஆர்வம் இருந்ததின் பேரில் பங்குத்தந்தை அதிகமாக அவரை ஊக்குவிக்கிறார், உற்சாகப்படுத்துகிறார். ஆனால் அவர் 1812ஆம் ஆண்டு அந்த குருத்துவ கல்லூரியில் படித்துக் கொண்டிருக்கும் போது 200 மாணவர்கள் இருந்தார்களாம். அதிலே கடைசி மாணவரே இவர்தானா. லத்தீன் என்கிற அந்த மொழியை கற்க முடியாமல், பாடங்களை கற்க முடியாமல் மிகவும் கடினப்பட்டிருக்கிறார், உடைந்து போயிருக்கிறார். குருவானவராக ஆவேனா என்பது கூட இவருடைய வாழ்வில் மிக பெரும் ஒரு சந்தேகமாக இருந்திருக்கிறது. தளர்வுற்ற அந்த சூழ்நிலையில் பங்கு குருவானவர் உற்சாகப்படுத்துகிறார், ஊக்கப்படுத்துகிறார். எனவே இவர் ஒரு குருவானவராக உயர்கின்றார். அப்பொழுது இவருடைய அந்த வார்த்தைகளை கவனியுங்கள் அன்பிற்குரியவர்களே. கடவுள் அன்பற்ற மக்களிடம் அவர் அன்பை உணரச் செய்வதே உமது பணி என்று ஒரு குருவானவர் சொன்ன இந்த வார்த்தைகள் மிக பெரும் தாக்கத்தை அவருடைய உள்ளத்திலே ஏற்படுத்துகிறது. மீண்டும் சொல்லுகிறேன், கடவுள் அன்பற்ற மக்களிடம் அவர் அன்பை உணர்த்தச் செய்வதே உமது பணி. இந்த விருது வாக்கோடு தன்னுடைய இறைப்பணியை அவர் துவங்குகின்றார். பிரான்ஸ் நாட்டில் உள்ள
ஆர்ஸ் என்கிற ஒரு சிற்றூரின் பங்கு குருவானவராக இவர் நியமிக்கப்படுகிறார். அப்பொழுது அந்த ஊரினுடைய நிலைமை மிகவும் மோசமாக இருக்கிறது. இறை நம்பிக்கை இல்லை, இறை விசுவாசம் இல்லை, பக்தர்கள் கிடையாது, அவநம்பிக்கையில் அதிகமாகவே அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த சூழ்நிலையில் அதிகமான குடிப்பழக்கத்திற்கு அடிமையான ஊராக அந்த ஊர் இருக்கிறது. குடிப்பழக்கம், இரவு நடனம், கேலி கூத்துகள், பக்தியற்ற நிலை, இதுதான் அந்த ஊரினுடைய நிலைமை. இப்படிப்பட்ட ஒரு சூழலில்தான் பங்கு குருவாக இவரை அந்த இடத்திலே நியமிக்கிறார்கள். ஆர்ஸ் என்கிற அந்த ஊருக்கு இவர் செல்லுகிறார். அன்பார்ந்தவர்களே, இவர்களுடைய வாழ்க்கையை கொஞ்சம் கொஞ்சமாக அவர் மாற்ற வேண்டும் என்று கடினமாக உழைக்கின்றார். மரியன்னையின் மீதும் தேவ நற்கருணையின் மீதும் முழுமையான பக்தி கொண்டிருந்தார், விசுவாசம் கொண்டிருந்தார். அதிகாலையிலேயே எழுந்து திருப்பலி நிறைவேற்றிவிட்டு பாவ சங்கீர்த்தன இருக்கையில் சென்று அமர்ந்து விடுவாராம். காலை முதல் எவ்வளவு நேரம் ஆகிறது என்றே தெரியவில்லை. அவருடைய வாழ்க்கை வரலாறு சொல்லுகிறது, சுமார் 18 மணி நேரம் ஒரு நாளில் இவர் பாவ சங்கீர்த்தன தொட்டியிலேயே அமர்ந்து கொண்டிருப்பாராம். அவ்வளவு நேரம் ஏராளமான மக்கள், அந்த பங்கு மக்கள் மட்டும் அல்ல, இன்னும் பிற ஊர்களில் இருந்து மக்கள் எல்லாம் ஒன்றாக கூடி வந்து பாவ சங்கீர்த்தனம் செய்திருக்கிறார்கள். காரணம், இவர் வழியாக இறைவன் பல்வேறு உண்மைகளை அவர்கள் வாழ்வில் வெளிப்படுத்தி அவர்களுடைய வாழ்வானது மாற்றம் கண்டிருக்கிறது. ஒப்புரவு அருட்சாதனத்தில் மிகுந்த நேரத்தை இவர் செலவிட்டிருக்கிறார். என் அன்பிற்குரியவர்களே, அவருடைய வார்த்தையானது இவ்வாறாக அமைந்திருக்கிறது. ஒரு குருவானவர் மக்களோடு உடனிருக்க வேண்டும், உடனிருப்பு, இறை வார்த்தையை தெளிவுபட எடுத்துரைக்க வேண்டும், போதனை போதிக்க வேண்டும். பிறகு கடுமையான தவ முயற்சியை மேற்கொண்டு மக்களின் மனமாற்றத்திற்காக, அவர்களின் ஆன்மாவை மீட்டெடுப்பதற்காக ஜெபிக்க வேண்டும் என்று இவர் குறிப்பிடுகிறார். இத்தகைய உண்மையை மக்களுடைய மனதில் ஆழமாக இவர் கொஞ்சம் கொஞ்சமாக பதிய செய்கிறார். குறிப்பாக புனித அல்போன்ஸ் லிகோரி என்பவர் எழுதிய அறநெறி பாடங்களை எல்லாம் இவர் கற்றறிந்து அந்த வழிமுறைகளை தன்னுடைய பணி வாழ்விலை இவர் புகுத்துகிறார். இப்படிப்பட்ட ஒரு குருவானவருக்கு அதிகமான சோதனைகள் காத்திருக்கிறது. ஒவ்வொரு பங்கு குருவுக்கும், குருவானவர்களுக்கும் அதிகமான சோதனைகள் இருக்கிறது. அன்பிற்குரியவர்களே, புனித மரிய வியானியினுடைய வாழ்வில் வந்த சோதனைகளை பாருங்கள். வியானி பல நாட்கள், ஏறக்குறைய அவருடைய வாழ்க்கை வரலாறு சொல்லுகிறது, 20 ஆண்டுகள் சாத்தானால் அதிகமாக சோதிக்கப்பட்டு தூங்க முடியாமல் இவர் கஷ்டப்பட்டாராம். ஆன்மாக்களை மீட்டெடுக்கிற அந்த இறைப்பணியில், அந்த நம்பிக்கை பணியில் இவர் செயல்பட்ட போது சாத்தான் இவரை தூங்க விடாமல் செய்திருக்கிறது. இதனால் இவருடைய உடலானது கொஞ்சம் கொஞ்சமாக நலிவுற்று போயிருக்கிறது. இவருடைய பொருட்கள் எல்லாம் கூட பல நேரங்களில் தானாகவே எரிந்து போய் கிடக்கிறது. ஆனால் நம்பிக்கையில் தளராமல், இறைவன் மீது கொண்ட அந்த அசைக்க முடியாத விசுவாசத்தினால், இறை அருளினால் எல்லாவற்றையும் இவர் வெற்றி கொண்டார். இறுதியாக இறைவனடி சேருகின்ற இவருடைய வாழ்க்கையானது மிக அற்புதமாய் முடிகிறது. திருத்தந்தை 10ஆம் பயஸ் அவர்கள் 1905ஆம் ஆண்டு இவருக்கு அருளாளர் பட்டமும், 1925ஆம் ஆண்டு திருத்தந்தை 11ஆம் பயஸ் அவர்கள் புனிதர் பட்டமும் இவருக்கு அருளுகிறார்கள். அன்பிற்குரியவர்களே, இவரது அந்த இறப்பிலிருந்து 150 ஆண்டுகள் கழித்து திருத்தந்தை 16ஆம் பெனடிக்ட் அவர்கள் 2009-2010ஆம் ஆண்டை குருக்களின் ஆண்டாக சிறப்பிக்க அழைப்பு விடுத்தார். அன்றைய நாளிலே வத்திக்கான் அந்த திருச்சங்கத்தில் இவருடைய உருவம் பொருந்திய தபால் தலையை வெளியிட்டு இவரை கௌரவப்படுத்துகிறார். இப்பேற்பட்ட ஒரு எளிமையான, தாழ்ச்சி நிறைந்த, இயலாமையில் வாழ்ந்த குருவானவரை கடவுள் மிக பெரும் அற்புதமான புனிதராக, அனைத்து குருக்களின் பாதுகாவலராக உயர்த்தியிருக்கிறார் என்றால் கடவுளுடைய வல்லமை, அவருடைய ஆசிர்வாதம், அதைத்தான் இன்றைய நற்செய்தி நமக்கு தெளிவுபட எடுத்துரைக்கிறது. இதோ நான் உன்னை அனுப்புகிறேன், நோய் நொடிகளை குணமாக்க, நற்செய்தியை பறைசாற்ற, பேய்களை ஓட்ட,
ஆயினெல்லா ஆடுகளைப் போல பரிதவிக்கின்ற மக்களுக்கு நீ சென்று உதவி செய் என்று இறைவன் ஒவ்வொரு குருவானவரையும் அனுப்புகிறார். இறை தூதுவர்களை, இறை பணியாளர்களை அனுப்புகிறார். இந்த உணர்வோடு நம் ஆன்மாக்களை தூய்மைப்படுத்திக் கொள்வோம். கடவுள் நம்மை ஆசிர்வதிப்பாராக. ஆமென். தந்தேன் தந்தேன் இறைவா, என்னை தந்தேன் தந்தேன் தலைவா. தந்தேன் தந்தேன் இறைவா, என்னை தந்தேன் தந்தேன் தலைவா. இயற்கை அழகு உந்தன் எழில் வண்ணம், அங்கு இருக்கும் வளங்கள் உந்தன் அருள் கோலம். இயற்கை அழகு உந்தன் எழில் வண்ணம், அங்கு இருக்கும் வளங்கள் உந்தன் அருள் கோலம். கண்டேன் கண்டேன் உந்தன் கருணையுள்ளம், தினம் வந்தேன் வந்தேன் உந்தன் மலர் பாதம். தயவுடன் என்னையும் ஏற்றிடுவாய், உன் பலியாய் என்னையும் மாற்றிடுவாய். தயவுடன் என்னையும் ஏற்றிடுவாய், உன் பலியாய் என்னையும் மாற்றிடுவாய். தந்தேன் தந்தேன் இறைவா, என்னை தந்தேன் தந்தேன் தலைவா. பேரன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு உகந்ததாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புனித ஜான் மரிய வியானி எனும் புனிதரின் நினைவு கொண்டாட்டத்தில் உமது திருப்பீடத்திற்கு நாங்கள் கொண்டு வரும் இக்காணிக்கைகளை ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் இத்தூய மறை நிகழ்வுகளின் வழியாக இவருக்கு நீர் மாட்சி அளித்தது போல எங்கள் மீது இரக்கத்தை தாராளமாய் பொழிந்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதே தகுதியும் நீதியும் மானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவாம், எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்துவின் இறப்பினை நாங்கள் அன்போடு கொண்டாடுகின்றோம். உயிர்ப்பினையும் உயிராற்றல் உள்ள நம்பிக்கையோடு அறிக்கையிடுகின்றோம். மாட்சியுடன் அவர் மீண்டும் வருவார் என உறுதியோடு எதிர்நோக்குகின்றோம். ஆகவே புனிதர்வான தூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி ஆர்ப்பரித்து ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுள் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே
ஓசன்னா உன்னதங்களிலே ஓசன்னா ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர் உன்னதங்களிலே ஓசன்னா உன்னதங்களிலே ஓசன்னா. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு குருவானவரையும் நம் மனம் கண் முன்பாக கொண்டு வருவோம். ஆண்டவருடைய திருவுடலை, திரு இரத்தத்தை தங்களுடைய அன்பு கரங்களிலே ஏந்துகிற இவர்கள் பரிசுத்தமான உள்ளத்தோடு, தகுதியான உள்ளத்தோடு இந்த கல்வாரி கொண்டாட்டத்தை கொண்டாடி இறை மக்களுக்கு இறை ஆசீர்வாதங்களை கொண்டு வந்து சேர்க்க கடவுள் அவர்களை கருவியாய் பயன்படுத்துவாராக. ஒவ்வொரு குருவானவரும் இறை மக்களை, அவர்களுடைய ஆன்மாக்களை மீட்டெடுக்கக்கூடிய இந்த இறைப்பணியில் சாத்தான் எந்த விதத்திலும் அவர்களை சோதிக்காத வண்ணம் நம்முடைய சகோதர குருக்களுக்கு நாம் தான் உறுதுணையாக, நாம் தான் அவர்களுக்கு உடனிருப்பாக நம்முடைய ஜெபத்தின் வழியாக இருக்க வேண்டும் என்பதை நினைவு கூர்ந்து இவ்வேளையில் சிறப்பாக ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போமாக. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்ற உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள், இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தருகிற இந்த அப்பத்தையும்
எங்கள் வாழ்விற்கு மீட்பினை அளிக்கும் இக்கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுனின்றும் ஊழியம் புரிய தகுந்தவர்களாக எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கு பரவியிருக்கும் அது திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் அந்தோணிசாமி, எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். தந்தையே, உயிர்த்தெழுமது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளை, இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியின் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான தூய மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இன்று நாங்கள் சிறப்பாக நினைவு கூர்ந்து செபிக்கின்ற குருக்களின் பாதுகாவலரான, பங்கு தந்தையர்களின் பாதுகாவலரான புனித ஜான் மரிய வியானி மற்றுமாக இருக்கிற புனிதர்கள் அனைவருடனும், உமக்கு உகந்தவர்களாய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றுக்கு எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் இணைந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகிறோம். இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமோடு வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் சொல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீரா. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. உயிர்த்த நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தருகிற அமைதியை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்துள்ள நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காக்கும். நிலை வாழ்வு நமக்கு. ஆமென். இறைவனின் வானக விருந்து தந்தார், இதயங்கள் மகிழ்ந்திட எழுந்து வந்தார். இறைவனின் வானக
இது எங்கள் மகிழ்ந்திட எழுந்து வந்தார். இந்த நாவில் தினம் வந்திடுவார், இந்த நெஞ்சில் என்றும் தங்கிடுவார். உந்தன் அன்பில் தினம் வளர்ந்திடுவேன், உன்னில் இன்பம் என்றும் நிலைத்திடுவே. திருவிருந்தே தேனமுதே திருவடி பணிகின்றேன். திருவிருந்தே தேனமுதே திருவடி பணிகின்றேன். மலராக மலர்ந்து வந்தேன், மனதினிலே பூஜை செய்தேன், பூஜை செய்தேன், பூஜை செய்தேன். இறைவனின் வானக விருந்து தந்தார், இது எங்கள் மகிழ்ந்திட எழுந்து வந்தார். ஆசை திருவிருந்திற்கான ஜெபம். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவ தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகின்றோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாயிருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம் முன் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக, உயிருள்ள உண்மை சாட்சிகளாக, உமது நற்செய்தியின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவிழப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வம் உள்ளவர்களாய், தீமை அனைத்திலுமிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும். ஆமீன். புனித யோசேப்பிடம் ஜெபம். மீட்பரின் காவலரே, புனித கன்னிமரியாவின் கணவரே வாழ்க. கடவுள் தம் ஒரே மகனை உம்மிடம் ஒப்படைத்தார். மரியா உம்மில் தம் நம்பிக்கையை வைத்தார். உம்முடன் கிறிஸ்து மனிதரானார். பேறு பெற்ற புனித யோசேப்பே, எங்களுக்கும் நீர் தந்தையாக இருக்கின்றீர் என்பதை உணரச் செய்து வாழ்க்கை பாதையில் எம்மை வழிநடத்தி அருளும். அருளையும் இரக்கத்தையும் உறுதியையும் எங்களுக்கு பெற்று தந்து எல்லா தீமைகளிலிருந்தும் எம்மை பாதுகாத்தருளும். ஆமீன். புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆண்டவர் வந்து பார்க்கும்போது விழித்திருப்பவராக காணப்படும் பணியாளர் பேறு பெற்றவர். அவரை தம் உடைமைகளுக்கெல்லாம் அதிகாரியாக அவரே அமர்த்துவார் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, புனித ஜான் மரிய வியானியின் விழாவை கொண்டாடி விண்ணக விருந்தில் பங்கு பெற்ற அனைவரிடமும் விண்ணக ஆற்றல்களை உறுதிப்படுத்தி வளர்ப்பீராக. அதனால் நம்பிக்கையின் கொடையை நாங்கள் முழுமையாக பாதுகாத்து நீர் காட்டும் மீட்பின் பாதையில் நடப்போமா. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியா நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. புனித ஜான் மரிய வியானியினுடைய பரிந்து பேசுதலால் ஆண்டவருடைய உன்னத ஆசீரை பெற்ற மக்களாய் வாழ சென்று வாழுவோம். வாழ்க்கை பலி தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி.
ஒரு கோடி பாடல்கள் நான் பாடுவேன், அதை பாமாலையாக நான் சூட்டுவேன். ஒரு கோடி பாடல்கள் நான் பாடுவேன், அதை பாமாலையாக நான் சூட்டுவேன். உலகெல்லாம் நற்செய்தி நானாகுவேன், உந்தன் புகழ் பாடி நான் வாழுவேன். உலகெல்லாம் நற்செய்தி நானாகுவேன், உந்தன் புகழ் பாடி நான் வாழுவேன். ஒரு கோடி பாடல்கள் நான் பாடுவேன், அதை பாமாலையாக நான் சூட்டுவேன். ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். இயேசுவின் மதுரமான திருஹிருதயமே, எங்கள் சிநேகமாயிரும். மரியாளின் மாசற்ற இருதயமே, எங்கள் ரட்சணியமாயிரும். சகல புனிதர்களே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். இரக்கத்தின் ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். நற்கருணை நாதரே, எங்களோடு தங்கும் ஆண்டவரே, அச்சிஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களமிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். எங்கள் சர்வேஸ்வரா, பிதா, சுதன், பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென்.